ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 லெக் பீஸ் பாதி பாதியாக இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் வீட்டில் அரைச்சதை மட்டுமே போடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பொடி தான், சிக் மார்க் தான் நான் எப்போதுமே போடுவேன், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் தான், தயிர் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். அது வீட்டு தயிர் தான், அதனால் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா கட்டி தயிராக தான் இருக்கும். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவே போதுமானது தான். அது கூட பிரெட் கிராம்ஸ் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கூட கொடுக்கும், லைட்டாக இனிக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் பிரெட் கிராம்ஸும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா பிணைஞ்சி ஊற வச்சுருவோம். நல்லா மேக்னெட் ஆகட்டும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிணைஞ்சிச்சு. வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது லைட்டாக, ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கனால அப்படியே இதாகும், தண்ணி விடும். அதனால் இதுவே எனக்கு போதுமானது தான். இப்போது வானிலையில் எண்ணெய் வச்சுக்கிடுவோம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் 65 ரெசிபி. டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப உரைக்குதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அதில் ப்ரெட்டு போடுறதுனால கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு தெரியும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பொரிச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டான 65 ரெடி. இதிலேயே கொத்தமல்லி போட்டு வைப்பாங்க, அதை நான் இன்னொரு நாள் செஞ்சு தரேன். அது நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன, அதுக்கு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதுதான் போடுவாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதான். இன்னொரு தடவை சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். சிக்கன் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் கருகிரும், உள்ளே வேகாது. எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். உள்ளெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு.